ஹலோ கைஸ், நான் உங்கள் விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து மேக்னல் பீஸ்ட் டைமர்னு சொல்லக்கூடிய சீரிஸோட எபிசோட் 2 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட் பார்க்கறதும் போய் பார்த்துருவாங்க. அப்போ தான் கதை தொடர்ச்சியாக புரியும். கண்டிப்பாக கதை பிடிச்சிருந்த பட்சத்தில் செகண்ட் எபிசோட் பார்க்க வந்திருக்கீங்கிறது எனக்கு நல்லா புரியுது. தொடர்ச்சியாக இந்த அனிமேவை போடலாமான்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக பிடிச்சவங்க மறக்காம ஒரு லைக் போட்டுருங்க. சரிங்க, நம்ம இதோட கதைக்குள்ள போகலாமா? ஹீரோ டீப்பா அந்த குகைக்குள்ள இன்னும் அதிகப்படியான காப்ளின்ஸ் படையோட அட்டாக் பண்ண வந்து தெரிஞ்சுக்கின்னு உடனடியே எல்லாரையும் அழிச்சிருங்கன்னு சொல்லிட்டு தன்னுடைய பீஸ்டன் கிட்ட அலர்ட் பண்றான். அதுங்க எல்லாமே ஒன்னா சேர்ந்து போய் அழிக்க ஆரம்பிக்குதுங்க. நம்ம காட் ஆஃப் வார்னு சொல்லக்கூடிய அந்த லெஜெண்டரி பீஸ்ட் வந்து காப்ளின்லயே எலைட் மான்ஸ்டரா இருக்கக்கூடிய எல்லாத்தையும் அழிச்சு துவம்சம் பண்ணுது. இதனால நம்ம ஹீரோ லெவல் 10 அடைஞ்சிட்டான். பத்தத்துக்கு மத்த மான்ஸ்டர்ஸ் கூட இருக்காங்கல்ல, அது ஒவ்வொன்றையும் கூட ஹீரோ நல்லாவே அப்கிரேட் பண்ணிட்டான். சரி, காப்ளின் கிங் எங்கதான் இருக்குன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அதை யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்தா அது அவன் முன்னாடி வந்து நிற்கும். இதுதான் அந்த மான்ஸ்டரா? ஆனா இதோடைய லெவல் ரொம்ப அதிகமா இருக்கு. என்னுடைய பீஸ்ட காட்டிலும் என்னைய காட்டிலும் ரொம்ப அதிகமா இருக்கு. அவங்க சொன்னது உண்மைதான். இதோடைய பவர் அதிகமா இருக்குன்னா அப்ப இதோடைய போன் ரொம்ப விலை போகும்னு நினைக்கிறேன். சோ அப்ப அந்த காப்ளின் கிங் பார்த்தா ஹீரோவை பார்த்து அட்டாக் பண்ணும். இது சரியில்லை. சோ உடனே பார்த்தா ஹீரோ தாங்கிட்ட இருக்கிற ஷீல்டு பயன்படுத்தி அது பண்ணக்கூடிய அட்டாக்ல இருந்து தப்பிக்கலான்னு பார்த்தாலும் அதோட எஃபெக்ட் பயங்கரமா ஹீரோ கூடிய காதுக்கு ஏறுது. இதனால பார்த்தா ஹீரோ உடனே வந்து தன்னுடைய பீஸ்ட் எல்லாத்தையுமே பயன்படுத்துறான். காப்ளின் கிங் அழிச்சிருங்க. அப்ப பார்த்தா அந்த லெஜெண்டரி காட் ஆஃப் வார்னு சொல்லக்கூடிய அந்த பீஸ்ட் பறந்து போய் சண்டை போட போகும்போது இவனுக்கு 3 பேரும் சேர்ந்து பார்த்துட்டு என்னடா அவன் பயங்கரமா போறானே. நம்ம காட் ஆஃப் வார் போன உடனே அடிச்சான் பாருங்க, ஒரு அடி தலை துண்டா போச்சு அந்த காப்ளின் கிங் கூடியது. ஹீரோவும் என்னடா ஒரே செகண்ட்ல போடுதல்ட்ட சிஸ்டமும் வெற்றிகரமா நீங்க காப்ளின் கிங்க கொண்டுட்டீங்கன்னு சொல்லிட்டு நோட்டிபிகேஷன் வருது. நான் நினைச்சேன் கண்டிப்பா சண்டை வந்து ரொம்ப தீவிரமா போகுது, நான் கண்டிப்பா தோத்து போற நிலைமையில தான் இருக்க போறேன்னு நினைச்சா இந்த காட் ஆஃப் வார் பைபோல போயிட்டு ஒரே அடி அடிச்சு போட்டான். சரி, அடுத்த கட்டமா இந்த காப்ளின் கிங்கோடைய தலை கை காலு எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிட்டு கில்ட்ல அவங்க கேட்டதுன்னு படி கொடுத்தா அதிகமா நமக்கு ரிவார்டு கிடைக்கும். ஸோ ஹீரோ உடனடியாக பார்த்தா அந்த டஞ்சனை விட்டு வெளியே வந்தா வெளியே வந்த உடனே ஏகப்பட்ட பேர் வெளியில நினைப்பாங்க. ஹீரோவை யோசிக்கிறான், இவங்கெல்லாம் எதுக்கு இந்த டஞ்சனுடைய என்ட்ரன்ஸ்ல வெயிட் பண்ணியிருந்தாங்க, யார் இவங்க தெரியல. சோ அப்ப அவன் ஒருத்தன், பிரதர் இவன் தான் வந்து நேத்து தண்ணியால நிறைய மான்ஸ்டர்ஸை கொன்னான், இன்னைக்கு இந்த இடத்துலயும் வந்து இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கான், நம்மளுடைய பிளான் எல்லாத்தையுமே கெடுக்கிறான் இவன் தான், இவன் சீக்கிரட்டா ஏதோ ஒரு வெப்பனை வச்சிட்டு இருக்கான், அதனாலதான் இவ்வளவு சீக்கிரமா வந்து சண்டை போட்டு ஜெயிக்கிறான் எல்லாத்தையும். அப்ப பார்த்து ஹீரோ அவனுடைய செஸ்ட்டை பார்க்கும் போது அங்க ஒரு பேட்ச் மாதிரி இருக்கும். ஓ, இவன் ஷார்க் கில்ட்ல ஒரு மெம்பரா, உங்களுக்கு என்னப்பா வேணும், நீ எப்படா வெளியே வருவான்னு வெயிட் பண்ணியிருந்தேன். ஒண்ணு இல்ல, நீ கையில வச்சிருக்கல அந்த காப்ளின் கிங் கூடிய தலை, அது எனக்கு வேணும், கொடுக்க முடியாதுன்னு சொன்னேன், அவ்வளவுதான். அப்புறம் உங்ககிட்ட ஏதோ ஒரு வெப்பன் இருக்காமே, அந்த ஒரு வெப்பனை என்கிட்ட கொடு, தர முடியாது சொன்ன நிலைமைகள் மோசமாகும் உனக்கு, என்ன திருட்டுத்தனமா பண்றீங்களான்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்க, என்னது ராபரி பண்றோம் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, நீ அப்ப ஏன்டா நான் கொடுக்கணும் உங்களுக்கு, முடியாதுன்னா உன்னை இந்த இதுல கொண்டுட்டு அதை எடுத்துப்போம். ஹீரோவை யோசிக்கிறான், பொறுமையா இருக்கணும், இவனுங்களா சாதாரண மனிதர்கள் தான். சரிப்பா, உங்களுக்கு பணம் தானே வேணும், நான் பேசாம என்கிட்ட இருக்கிற ஒரு எம்பரர் கிறிஸ்டல் கிங் உடைய ஸ்கெல்ல கொடுக்குறேன், இது ஒரு நல்ல வேலைக்கு போவோம். பரவாயில்லடா, ரொம்ப தைரியமான பையனா தான் இருக்கா, எங்க கிட்டே டீல் எல்லாம் பேசுறேன். எங்க பாரு, இது மட்டும் பத்தாது, நாங்க கேட்ட இன்னொன்னுத்தையும் கூட, உங்ககிட்ட இன்னொரு வெப்பன் இருக்காமே அந்த வெப்பனை கூட. ஏய், நான் என்கிட்ட எந்த வெப்பனும் இல்ல, யாரை ஏமாத்தலான்னு பாக்குறேன். கிட்டத்தட்ட சோலோவா 14 லெவல்ல இருக்கிற அந்த காப்ளின் கிங்கியே நீ டஞ்சனுக்குள்ள பூந்து அடிச்சிருக்க, இப்போ லெவல் அதிகமாகி வந்திருக்க நீ வெளியே. எங்களால இதை நம்ப முடியாது, எங்க கில்ட்ல இருக்க யாரும் இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க, எங்க பிளாக் ஷார்க் கில்ட்ல இருக்க ஒவ்வொருத்தரும் இதுக்காக எவ்வளவு காலங்களை கஷ்டப்பட்டு இருந்தா தெரியுமா, ஆனா ஒரே டைம்ல இப்படி வந்து எல்லாத்தையும் நீ முடிச்சிட்டு போயிடுனா எங்களால அதை ஏத்துக்க முடியாது, எங்களுக்கும் இதை பங்கு வேணும். இதெல்லாம் பார்த்து ஹீரோ, என்னடா இவ்வளவு மோசமா இருக்கு எங்க கில்ட்ல இருந்து வந்த ஆட்களே, அப்ப வேற வழி இல்ல, சும்மா போலியானதை கொடுக்க வேண்டியதான், இல்ல கதையை முடிக்க வேண்டியதான் அப்படின்னு ஹீரோ ஒரு டார்ச்சரை வெளியே இருப்பான். நம்ம ஹீரோ பார்த்தா டக்குன்னு அங்கே காணாம போட எங்கடா போயிட்டான்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்க்கும்போது டக்குன்னு அந்த குரூப் உடைய லீடர் கிட்டே போயிட்டு அந்த டார்ச்சரை பயன்படுத்தி ஒரு அட்டாக் தான் படுத்த படுக்க ஆயிடுவாங்க. நம்ம பாஸ் மேலே கை வச்சுட்டு இவனை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எல்லாரும் ஒத்துமையா சேர்ந்து அவங்களுடைய பீஸ்ட் அனுப்பி நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண பாக்குறானுங்க. எத்தனை பீஸ்ட் இங்க இருக்குன்னா கண்டிப்பா இவனால சமாளிக்க முடியாதுன்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை. ஆனா நம்ம ஹீரோ யாருன்னு அவனுக்கு தெரியாது. சோ அது உடனடியாக வந்து டிராகோ வெளியே வர வைப்பான். என்னடா எங்க நடந்துட்டு இருக்கு, எப்படி இந்த மாதிரியான பீஸ்ட் எல்லாம் இவன் கூட வச்சுட்டு இருக்கான் பாரு, SS லெவலு ட்ரிபிள்எஸ் லெவலு, ஒன்னுக்கு என்ன லெவல்னே தெரியல. எல்லாரும் ஹீரோடைய பீஸ்ட் பார்த்து பயந்துட்டானுங்க. அட கடவுளே, நீங்க தப்பா புரிஞ்சுட்டீங்க, உங்க கூட நான் சண்டை போடல வரலன்ற மாதிரி டக்குன்னு பயந்துட்டு பேச ஆரம்பிக்கிறானுங்க. என்ன தப்பா புரிஞ்சுக்கணும், நீங்க பிளாக் ஷார்க் கில்ட்ல இருந்து என்ன அழிக்க வந்திருக்கீங்க, உங்களை சும்மா விட முடியுமா, நீங்க இதுல சம்பந்தப்பட்டது உங்களுடைய தப்பு, ஒருத்தனும் இந்த இதுல இருந்து உயிரோட போக முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ எல்லாரும் அழிச்சிருவான். சே, இந்த உலகத்துல இந்த மாதிரியான ஆட்களும் நிறைய பேர் தான் இருக்காங்க, ஒருத்தனுடைய உழைப்புல இன்னொருத்தன் மொத்தமா எடுத்துன்னு போக தான் முயற்சி பண்றாங்க நிறைய பேர். ஹீரோ அதுக்கப்புறம் அந்த இதுல இருந்து அந்த காப்ளின் கிங்கோடைய தலையை எடுத்துன்னு போயிட்டு அந்த ஃபேரி கில்ட்ல இருக்கிற அந்த ஜிங்குன்ற அவகிட்ட எடுத்துன்னு போய் கொடுப்பான். இதை பார்த்த உடனே அவன் சந்தோஷமாயிட்டு ஹீரோ ஆக் பண்ணி கிஸ் கொடுப்பான். இதுதான் உன்னுடைய ரிவார்டுன்னு, ரொம்ப தேங்க்ஸ்ரா, உண்மையிலே நான் எதிர்பார்க்கல, அந்த காப்ளின் கிங்கோடைய தலையை நான் அவங்க கிட்ட கொடுத்த பிறகு எனக்கு அதிகப்படியான அமௌண்ட் கிடைச்சது, அடுத்த கட்ட எக்ஸாம்ஸ்க்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், டென்ஷன்ஸ் கிளியர் பண்றதுக்காகவும் காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு போகும்போது அப்பன்னு பார்த்து திடீர்னு பின்னாடி யாரோ வருவாங்க. யார் அதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஹீரோ கையை பிடிச்சி கேட்பான். ஏய், என்னடா பண்ற, இப்படி ஆடா நடந்து போகிற பொண்ணு கிட்ட. அங்க பார்த்தா ஷோயவங்க வந்திருக்கான். இவன் என்ன பண்றா, ஏன்டா இப்படி நடந்துக்கிறேன், ஜஸ்ட் உன்னை தடுத்து நேரத்துல தாண்டா வந்தேன், எதுக்கடா என் கையை போட்டு ஐத்துறேன், சரி சரி என்ன மன்னிச்சு
மன்னிச்சிட்டேன். என்ன விஷயமா என்ன பார்க்க வந்த? நீ ஸ்பைடர் கேவ்ல போயிட்டு நிறைய ஸ்பைடர் மான்ஸ்டர்ஸை கொண்டு லெவலப் ஆனதா நான் கேள்விப்பட்டேன். அது உண்மையா? ஆனா நேத்து நாங்க உன்னை பார்க்க வந்த இடத்துல நீ அங்க இல்லையே. அப்போ நான் வேற எங்கன்னா போயிட்டு இருப்பேன். ஆனா இப்பதான் நான் லெவல் 10 அடைஞ்சேன் தெரியுமா? இதை கேட்டவா ஷாக் ஆயிடுவா. இவனை பார்க்கலாம் நினைச்சா கூட பார்க்கவே முடியல. எங்க தான் இவன் போறான்னு தெரியல. இவன் என்னை பத்தி புரிஞ்சிக்க மாட்டான்னு சொல்லிட்டு புலம்ப ஆரம்பிக்கிறான். இல்ல நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. நான் வர நேரத்துக்கு நீ அங்க இருக்க மாட்டேன். அதனாலதான் நான் இருக்கிறதே உனக்கு தெரிய மாட்டேங்குது. அது மட்டும் இல்லாம உனக்கு என்ன சுத்தமா பிடிக்காது. எப்படி நீ இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசுற எனக்கு புரியல. அப்படிலாம் இல்ல. நீ மத்த பொண்ணுங்க கிட்ட பேசுறதுக்கு எனக்கு தான் பிடிக்கல. இங்க பாரு, நாளைக்கு நீ போற டஞ்சன்ல நானும் உன் கூட வருவேன். நானும் அப்கிரேட் ஆகணும். ஏன்னா நான் கூட நீ போகக்கூடிய அந்த டாப் அகாடமிக்கு போகணும். இது நீயும் அப்கிரேட் ஆகணுமா? என்ன கூட்டும் படம் சொல்லிட்டு அவ எழுதிட்டு இருக்க ஹீரோ கிட்ட. என்னன்னு தெரியல இவளுக்கு என்னதான் ஆச்சு. ஒருவேளை ஆரம்பத்துல இருந்து இவளுக்கு நம்மள பிடிச்சிருக்கு. ஆனா மனசுல இருந்து வெளிப்படுத்தாம மேலோட்டமா வெறுப்பு மட்டும் காமிச்சிருந்தாலா இவளுங்களை சமாளிக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஹீரோவும் சரி, நாளைக்கு ஸ்பைடர் கேவ்லயே நான் உன்னை மீட் பண்றாங்க பார்க்கலாம். சோ ஹீரோ அதுக்கப்புறம் பார்த்தா ஸ்பைடர் கேவ் இருக்கிற இடத்துக்கு வந்தா அங்க நிறைய பேர் இருப்பானுங்க. அவனுங்க தான் வந்து அந்த பிளாக் ஷார்க்கு கில்ட்ட சேர்ந்தவனுங்க. சோ ஹீரோ யோசிக்கிறான், நேத்து வந்து அதே ஆட்களும் இந்த இடத்துல இருக்கானுங்க. ஒருவேளை என்ன தேடிதான் வந்திருப்பானுங்களோ. சோ நம்ம ஷோ அவங்க வந்து ஹீரோவை அங்க இருந்து கூட்டிட்டு போறாட்டி அவனுக்கு கிட்ட போவாதரா, அவனுக்கு மோசமான கில்ட்ட சேர்ந்தவனுங்க. அது எப்படி உனக்கு தெரியும்? லாஸ்ட் நைட்டு உன்னுடைய வீட்டுக்கு நான் வந்ததுக்கான ரீசனே தான். எங்க அப்பா தான் இதை சொன்னாரு. அவனுக்கு எல்லாருமே பிளாக் ஷார்க் கில்ட்ட சேர்ந்தவனுங்க. ஏன்ப்பா இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்க? என்னதான் ஆச்சு அப்படி பெருசா? ஏன் உனக்கு தெரியாதா? பிளாக் ஷார்க் கில்ட்ட ஒரு முக்கியமான ஆளை வந்து யாரோ ஒருத்தர் கொண்டு இருக்காங்க. அந்த ஆளை தேடிதான் இவங்க எல்லாருமே இங்க வந்திருக்காங்க. ஆனா பிரச்சனை என்னன்னா, அந்த இறந்தவங்க எல்லாருடைய பாடி அந்த இடத்துல இல்ல, அவங்களுடைய பேட்ச் மட்டும் தான் இருந்துச்சு. அதை யாரும் கண்டுபிடிச்சிருப்பான் அதெல்லாம் தெரியல. ஆனா என்னுடைய அப்பா உஷாரா இருக்க சொன்னாரு. அவங்க எல்லாருமே மோசமான ஆளுங்க. அவங்கள நம்ம எனிமீஸா மாத்திக்கணும்னா நமக்கு தான் இங்க பெரிய பிரச்சனை வரும்னு சொன்னாரு. இருந்தாலும் நீ அதை பத்தி தான் கவலைப்படாத. அவனுக்கு ஒரு பக்கம் தேடி கிடக்கட்டும், நம்ம இன்னொரு பக்கம் வந்த வேலையை பார்ப்போம். ஹீரோவும் நான் சந்தேகப்பட்ட வகையில இருந்தானா எனக்கு சந்தோஷம். இருந்தாலும் தனியா யாரோ ஒருத்தங்க பெரிய பெரிய சம்பவங்களை தான் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எவ்வளவு பெரிய ஹீரோவா இருந்தா நல்லா இருக்கும் தெரியுமா? அந்த பிளாக் ஷார்க்கு கில்ட்ட சேர்ந்தவனுங்களையே போட்டு தாக்கிருக்காருன்னா அவர் எவ்வளவு பெரிய ஹீரோன்னு சொல்லிட்டு இவ புகழ்ந்து தள்ளுறான். ஹீரோ இதை கேட்டுட்டு ஆமா அவர் ரொம்ப சூப்பரான ஹீரோ தான், அதை நான் தான் சொல்லிட்டு மனசுக்குள்ள யோசிப்பான். நீ ஏன்டா யோசிச்சுட்டு இருக்க கம்முனாட்டி? நீ ஒன்னும் அந்த ஹீரோ கிடையாது. அந்த ஹீரோ ரொம்ப அற்புதமான ஒரு ஒண்ணு மாதிரி கிடையாது. ஆமா ஹேண்ட்ஸமா இருப்பான், கூலா இருப்பான், எல்லாம் எனக்கு தெரியும். அப்ப பார்த்தா ஹீரோடைய நண்பனும் அங்க வந்திருப்பான். ஏய் அங்க என்னடா இங்க நடந்துட்டு இருக்கு? நீங்க 2 பேரும் டேட்டிங் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆரம்பத்துல 2 பேரும் அடிச்சுக்கினீங்க, இப்ப என்ன நடக்குது இங்க? எப்படி அந்த ரிலேஷன்ஷிப்பே ஆரம்பிச்சுன்னு சொல்லிட்டு அவன் ஓவரா பேசிடுவான். இதை கேட்ட ஹீரோ டேய் ஓவரா பேசாதரா, ஜஸ்ட் நாங்க இப்பதான்டா ஃப்ரெண்டா மாதிரி இருக்கோம். அவ என் கூட சேர்ந்து வேலை பாக்குறேன்னு சொன்னா அவ்வளவுதான், மிச்சபடி எங்களுக்குள்ள ஒண்ணு இல்லடா. என்னடா இங்க இவன் சொல்லிட்டு இருக்கான், நம்ம 2 பேரும் டேட் பண்ணிட்டு இருக்கோமா? சரி எதை பத்தி கவலைப்பட வேணாம், வாங்க பழம்போ. சோ அதுக்கப்புறம் பார்த்தா அவன் நண்பகரனும் இந்த டஞ்சனுக்கு தான் வந்திருப்பான் கிளியர் பண்ணலாம்னு சொல்லிட்டு மஞ்சசன் வந்த இடத்துல ஹீரோ தன்னுடைய சிஸ்டத்தை பயன்படுத்தி அதோட டிஃபிகல்ட்டி லெவலை எவ்வளோன்றதை அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த முறை அந்த டஞ்சனுடைய டிஃபிகல்ட்டி லெவல் ரொம்ப அதிகமா இருக்கு. நண்பங்காரன் யாங்க என்னுடைய லெவல் 5 தானே இருக்கு, நான் எப்பறம் உள்ள வருது? கவலைப்படாத, நான் தான் உன் கூட இருக்கேன். ஸோ ஹீரோத்துக்கு அப்புறம் உள்ள இவங்களை கூட்டிட்டு போன பிறகு அங்க பார்த்தா ஏகப்பட்ட ஸ்பைடர் மான்ஸ்டர்ஸ் உள்ள காத்துட்டு இருக்கேன். அந்த இதுல சோயா அங்க பார்த்தா இதுங்களை பார்த்தலாம் எந்த பயமும் இல்ல. அவ அசல்ட்டா அதுங்களை கொல்ல ஆரம்பிக்கிறான். அவ தன்னுடைய பிளாக் ஃபீனிக்ஸையும் பயன்படுத்துறான், குரோக்கடைலையும் ஒன்னு பயன்படுத்துறான். ஸோ இதை பார்த்து ஹீரோடைய நண்பங்காரன் யாங்க இங்க பாத்தியா சோயா வேற லெவலா பண்ணிட்டு இருக்கான். இந்த முறை பாரு அவ 7 லெவலில் இருக்கிற குரோக்கடைல சமன் பண்ணிருக்கான். ஸோ கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தா அந்ததுக்கு 13 லெவலில் இருக்கக்கூடிய ஸ்பைடர் மான்ஸ்டர் வரும். அது ஒரு எலைட் லெவலுக்கான மான்ஸ்டர். நண்பகாரன் பதட்டமேட்டான், இப்ப நம்ம என்ன பண்றதுன்னு. ஏன்னா அவனுடைய பீஸ்ட் பார்த்தா லெவல் ரொம்ப கம்மியா இருக்கு. நீ கவலைப்படாத, எந்த அனுப்புறேன்னு சொல்லிட்டு ஹீரோ தன்னுடைய டிராகன் டர்ட்டில் வெளியே எடுப்பான். அது பண்ற ஒரே ஒரு அட்டாக்ல அந்த ஒரு அட்டாக் ஒரு சவுண்ட் மாதிரி வேவ உண்டு பண்ணுது. இதனால அந்த சவுண்டை கேட்டு ஏகப்பட்ட ஸ்பைடர் எலைட் மான்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்துடும். இவன் பண்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு என்னடா ஒரே அடி எல்லா மான்ஸ்டரையும் கூப்பிட்டுட்டு அது மட்டும் இல்லாம என்னடா புது புது பீஸ்ட் எல்லாம் நீ வச்சிட்டு இருக்க. உடனே ஹீரோ தன்னுடைய டிராகனை வெளியே வர வச்சு மொத்தமா எரிச்சு விடுவாங்க. அதுக்கப்புறம் காட் ஆஃப் வார்னு சொல்லக்கூடிய அந்த லெஜெண்டரி பீஸ்டையும் இறக்குவான். அது இன்னொரு பக்கம் அந்த இடத்துல கொடூரத்தனமா போட்டு அடிச்சிட்டு இருக்க கண்டு மணிக்கு. சோ ஹீரோவுடைய நண்பன் நம்ம சோயவங்க எல்லாம் பார்த்துட்டு ஹீரோவை பார்த்து கேக்குறாங்க, என்னடா 3 பீஸ்டஸ்மே ரொம்ப அதிகப்படியான லெவல்ல இருக்கும் போலியே, எப்படி இதெல்லாம் நீ சமன் பண்ண? அதுவா ஒவ்வொன்றுமே எஸ் லெவலுக்கும் மேல இருக்கும் தான். என்னது எஸ் லெவல் பீஸ்டா? சோயோகே பார்த்துட்டு சாக்கா வரா. டேய் நீ பொம்பளை வருகிற, இதெல்லாம் எதுவுமே சொல்லடா நீ. நேத்து நம்மளுடைய ஸ்கூல்ல இருந்த எல்டர்ஸ் என்ன தெரியுமா சொன்னாங்க? அந்த நேஷனல் டெஸ்டினி டெம்பிள்ல 2 அவேக்னிங் செய்யப்பட்ட பவர்ஃபுல்லான பீஸ்டர்ஸ் வந்து சைன் அப் பண்ணிச்சுன்னு சொன்னாங்க. அந்த நபரை கண்டுபிடிக்கலாம்னு சொன்னாங்க தெரியுமா? கண்டுபிடிக்கவே முடியாத ஆளு கண்டிப்பா நீயே தான் இருக்காது. அது எனக்கு தெரியாதுடா, நான் எதுவும் இதெல்லாம் காரணம் இல்ல. தயவு செஞ்சு 2 பேரும் இதை கொஞ்சம் சீக்கிரட்டா வச்சுக்கிறீங்களா? யார்கிட்ட சொல்ல மாட்டீங்களே. சொன்னீங்கன்னா என்னால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, மத்தவங்களால தான் உங்களுக்கு பிரச்சனை எதனா புதுசா வந்துட்டே இருக்கும். அதனாலதான் சொல்றேன், நான் உங்களை விட்டுட்டு போயிட்டே இருப்பேன். சரிடா யாருக்கிட்டே சொல்ல மாட்டேன்டா. இதேதான் வந்து அவ்வளவு யோசிக்கிறா சோயவங்க. என்ன பண்றது, கம்முன்னு தான் இருந்தாங்க. ஆனா இதுங்களை வச்சுதான் இவ்வளவு சீக்கிரமா இவன் லெவலப் ஆனானா? எப்படி இதை சீக்கிரட்டா இவ்வளவு நாள் வச்சிருந்தா எனக்கு புரியல. சோ அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரத்தை போகும்போது அங்க ஒரு ஸ்பைடர் வாரியர் மான்ஸ்டர் வரும். அதையும் ஹீரோ போன உடனே கொண்டுடுவான். சோ அதுக்கப்புறம் ஹீரோ உள்ள போக போக ஒவ்வொரு ஸ்பைடர் மான்ஸ்டரையும் அழிக்க ஆரம்பிக்கிறான். சோ அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே தான் பங்குக்கு அவ சண்டை போட்டிருந்தாலும் நம்ம சோயவங்க அவளுடைய லெவலும் பார்த்தா 10 அடைஞ்சிரும். அடிங்கப்பா நான் ஃபைனலா 10 அடைஞ்சிட்டேன். இதுக்கப்புறம் நானும் இவனும் சேர்ந்து அந்த டாப் அகாடமிக்கு போறோம். ஏய் நான் தாண்டி முக்கால்வாசி வேலையை எங்க பார்த்தேன், நீ 1-2 தாண்டி அடிச்ச. சரி கவலைப்படாத, இன்னைக்கு நான் உனக்கு சாப்பாடு வாங்கி தரேன், ட்ரீட் வைக்கிறேன். சோ ஒரு வழியா வேலை முடிச்ச உடனே
உடனே வெளியே வந்துருவாங்க. ஹீரோடைய நண்பா உண்மையிலே அதிசயங்களை உருவாக்கிட்ட பண்ணி நானும் ஃபைனலா லெவல் 7 அடைஞ்சிட்டேன். என் டேடு கிட்ட சொன்னேன்னு வச்சு அவர் ரொம்ப சந்தோஷமாயிடுவாரு. ஹீரோ லெவல் வந்து கிட்டத்தட்ட இப்ப 11 அடைஞ்சிச்சு. அதை பார்த்து அவன் யோசிப்பான். ஸோ அந்த அகாடமியில நுழையிறதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்ல சண்டை போடுற லெவலுக்கு இந்த லெவல் போதும் தான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோடைய கையை பிடிச்சி நம்ம சோயவங்க சரி வா உனக்கு ட்ரீட் வைக்கணும்ல சொன்ன மாதிரி வா கூட்டின்னு போறேன்னு சொல்லிட்டு இழுத்துன்னு போறான். உடனே பார்த்தா சோயவங்க டே நீ என் கூட வரக்கூடாது எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதா. சரி நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணல நீங்க போய் ஜாலியா டேட் பண்ணுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு காம்படிஷனுக்காக எல்லாரும் கேதரா இருக்கிற இந்த இடத்துல நம்ம சோயாவுடைய டீச்சர் அவள் லெவல் 10 அடைஞ்சிருக்கிறத பார்த்து ரொம்ப பெருமைப்பட்டு நம்ம ஹீரோவுடைய டீச்சரா இருக்கிற லீஷோ கிட்ட ரொம்ப நக்கலா பண்ணிட்டு இருப்பான். ஸோ அவரு கம்முன்னு தான் இருப்பாரு. ஸோ அப்போ ஹீரோ அங்க வந்துட்டு லீஷோ டீச்சர் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு வருவான். அவர் அதை பார்த்த உடனே சாக்காயிடுவார். என்னடா யாங்க லெவல் 11 அடைஞ்சிட்டு இருக்க. ஸோ பக்கத்துல இருக்க நம்ம ஜோயோவுடைய டீச்சர் பார்த்து ஷாக்கா வரான். எப்படி யூஸ்லெஸ் ஆனவன் இவ்வளவு லெவலுக்கு சீக்கிரம் அடைஞ்சான். அதை பத்திலாம் யாரு உங்ககிட்ட கேட்டாங்க. சாரி டீச்சர் இன்னைக்கு கொஞ்சம் லேட்டா வந்துட்டேன். பரவாயில்ல கரெக்டான டைமிங் தான் வந்திருக்க போ. ஸோ இப்போ நம்ம டீச்சர் வந்து சோயோவோட டீச்சர் கிட்ட பெருமையா பேசுறாரு. பாத்தியா என் ஸ்டூடெண்ட் கலக்கிட்டு இருக்கான். கடுப்புல அவர் அந்த இதுல இருந்து கிளம்பிடுவாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா வானத்துல இருந்து ஒரு 3 முக்கியமான தலைகள் கீழே இறங்குவாங்க. அவங்க எல்லாருமே பறந்து வரதை பார்த்து இங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஷாக் ஆவாங்க. அங்க பாருங்க அவங்க எல்லாருமே பறந்து வராங்க. ஹீரோ அப்பதான் யோசிக்கிறான் எந்த ஒரு நிலை அடையறதுக்கும் கண்டிப்பா எனக்கு பவர்ஸ் தேவை. ஸோ நானும் ஒரு டைம்ல பறப்பேன். ஸோ கீழே இறங்குதல அதுல இருந்த ஒரு முக்கியமான ஒரு நபர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் நான் தான் உங்களுடைய இன்விஜிலேட்டர். என் பேரு மோயான். யாரும் சத்தம் போடக்கூடாது. அதே மாதிரி சீட்டிங் பண்ணக்கூடாது. இந்த காம்படிஷன்ல தவறான ஏதாச்சும் ஒரு விஷயத்தை இங்க பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்களை இந்த அகாடமிலேயே சேர்க்காம வெளியே அனுப்பிடுவோம். புரிஞ்சுதா? மொத்தமா இங்க 3 எக்ஸாமினேஷன்ஸ் நடக்கும். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய ஸ்ட்ரென்த்தையும் ஸ்பிரிட்டையும் செக் பண்ணக்கூடிய ஒரு டெஸ்ட். அதுல இண்டிபெண்டா கலந்துப்பீங்க நீங்க. ரெண்டாவது டெஸ்ட் என்னன்னா உங்களுடைய ஸ்டேட்டஸை வந்து நீங்க ஸ்பேஸ்ல நிலைநிறுத்தணும். அது மூலியமா நீங்க அங்க ஒரு பேட்டில் நடத்தப்படும் போது 500 பாயிண்ட்ஸ் எடுக்கணும். நீங்க ஒருத்தர் டேமேஜ் ஏற்படுத்தும் போது உங்களுக்கு 1 பாயிண்ட் கிடைக்கும். ஸோ லாஸ்ட் டெஸ்ட்டும் வெறும் 1/2 மணி நேரத்திலே நடந்து முடிஞ்சிடும். கவலைப்படாதீங்க. அப்ப அதுல ஒருத்தன் சார் பேசாம நாங்க எல்லாரையும் ஏதாச்சும் ஒரு வகையில கொண்டுட்டுனா எனக்கு எக்ஸ்ட்ரா ஸ்கில் கிடைக்குமா ரிவார்டு கிடைக்குமா? கவலைப்படாதீங்க. 2 டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 90% பிசிக்கலான டேமேஜ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். அப்புறம் எலமெண்டல் டேமேஜும் கிடைக்கும். முக்கியமான விஷயம் யாரையும் உங்களால கொல்ல முடியாதீங்க. டேமேஜ் மட்டும் தான் பண்ண முடியும். எக்ஸாம் இங்க ஆரம்பிக்கட்டும். ஸோ ஹீரோ அதுக்கப்புறம் அங்க திரும்ப போன உடனே அவனை வேற ஒரு இடத்துக்கு டெலிபோர்ட் பண்ண வச்சிருவாங்க. ஸோ ஹீரோ ஒரு எக்ஸாமின் ஹால்ல இருப்பான். அங்க அவனுக்கு முன்னாடி 2 கோலம் மான்சஸ் இருக்கும். ஸோ உடனடியாக பார்த்தா தன்னுடைய காடாவாரு மான்சரை வெளியே வர வைப்பான். அது வந்த உடனே வெறியா போயிட்டு அது எல்லாத்தையும் அழிக்க ஆரம்பிக்குது. அடிச்சடியில ஹீரோ பார்த்தா சீக்கிரம் தோக்கடிச்சிட்டான். அப்படியேங்கப்பா பயவுல பர்ஃபெக்டா சண்டை போறானே இவனை காடாவாருன்னு சும்மாவா கூப்பிட்டாங்க அப்போ. ஸோ அவன் போட்டு அடிச்சுட்டே இருக்கான். ஹீரோ பார்த்தா டேய் நிறுத்திடா போதும்டா எக்ஸாமே முடிய போதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஆனா இன்னமும் சண்டை போட்டு தான் இருக்கான். ஒரு கட்டத்துல மொத்தமா அந்த கோலம் மான்சஸை அழிச்சிடுவான். ஸோ அப்ப அந்த எக்ஸாமினர்ஸ் வந்தாங்கல்ல இன்விஜிலேட்டர்ஸா அந்த இதுல வந்து நம்ம சோயாங்குடி அப்பாவும் இருப்பாங்க. ஸோ அவர்கிட்ட வந்து இன்னொரு டீச்சர் வந்து உங்க பொண்ணு இப்பதான் ரீசெண்டா லெவல் 10 அடைஞ்சா அவ உண்மையிலேயே இந்த ஒரு அகாடமியில என்ட்ரு ஆயிடுவா. கவலைப்படாதீங்க. அவளை நினைச்சு நீங்க ரொம்ப பெருமை பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதை கேட்ட அவருக்கு இன்னும் சந்தோஷமாயிடுது. ஆமா அவர் ரொம்ப ஜீனியஸ் தான். ஆனா இருந்தாலும் வேற யாரோ ஒருத்தங்க இந்த இடத்துல எஸ் லெவல் மான்சஸ் எல்லாத்தையுமே சமன் பண்ணி சண்டை போட்டுட்டு இருக்கதா எனக்கு தகவல் கிடைச்சது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோ போன ஃபர்ஸ்ட் டெஸ்ட்லயே முடிச்சிட்டால அதனால வெளியே வந்துட்டான். ஸோ இதை பார்த்து எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. என்ன இது போன உடனே கொஞ்ச நேரத்துல ஒரு ஸ்டூடெண்ட் வெளியே வந்துட்டான் டெலிபோர்ட் ஆகி. இது யாங்காச்சு போய் 5 நிமிஷத்துல முடிச்சுட்டு வந்துட்டான். ஸோ இன்விஜிலேட்டர் பார்த்தா இவன் ஏதோ சீட் பண்ணிருக்கான்றதை செக் பண்ணுங்கன்ற மாதிரி அங்க இருக்கவங்க கிட்ட சொல்றாங்க. நான் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டை கண்டினியூ பண்ணிட்டேன். எக்ஸாமினர் என்னடா சொல்ற ஒன்னும் புரியல. நீங்க அந்த இதுல செட் பண்ணி வச்சிருந்த 2 கோலம் மான்சஸையும் ஆயிடுச்சிட்டான். இதுக்கு வாய்ப்பே இல்ல. கிட்டத்தட்ட இதுக்கு 1 மணி நேரத்துக்கு கிட்டியாச்சும் எடுத்துக்கும். இவன் எப்படி 2த்தையும் ஒரே சமயத்துல அழிச்சான்? இவன் ஏதோ ஒரு சீட்டிங்க பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு எல்லாருமே சந்தேகப்படுறாங்க ஹீரோ மேல. நான் எந்த சீட்டிங்கும் பண்ணல. நீங்க வேணா அங்க நீங்க என்ன கண்காணிக்கிறதுக்கான ஒரு விஷயத்தை செட் பண்ணிருப்பீங்களா அதை வச்சு செக் பண்ணி பாருங்க நான் உண்மையில என்ன பண்ணேன்னு. எவ்வளவு தெரியும் தான் எங்களுடைய இன்விஜிலேட்டர் மோகட்டி எப்படி பேசுவேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஹீரோவை டேட்டா வச்சு அனலைஸ் பண்ணி செக் பண்ணி சொல்றாங்க. இன்விஜிலேட்டர் மாங்யோங் உண்மையிலேயே அந்த பையன் 5 நிமிஷத்துல அந்த 2 கோலம் மான்சஸ் அழிச்சிட்டு இருக்கான். அப்போதான் ஹீரோ மேலேயே அவங்களுக்கு நம்பிக்கை வருது. என்ன இவன் இந்த அளவுக்கு சாதாரணமான பையன் இல்ல போலியப்போ. ஸோ சோயாங்குடி அப்பாவும் பரவாயில்லையே யாங்க முன்னத்தை விட நீ இப்போ ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிட்ட நல்லாவே சண்டை போடுறேன். சரி நம்ம இதை பத்தி அப்புறமா பேசலாம். இப்போதைக்கு நீ போய் டெஸ்ட்ல நல்லா கலந்து சண்டை போடு. ஸோ அப்போ ஹீரோ மேல ரொம்ப பழி போட்டு இருந்தா அந்த வாங்குன்னு சொல்லக்கூடிய அந்த டீச்சர் ஹீரோவை நம்பவே முடிய மாட்டேங்குது அவனால. அதனால ஹீரோ மேல பழி போட்டு அவனை சேர்க்கவே கூடாது சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோவும் எவிடன்ஸ் தான் அவங்களே சொல்லிட்டாங்களே நான் எப்படி ஏமாத்த முடியும் எல்லாத்தையும் நீங்களே தான் பாத்தீங்கன்ற மாதிரி ஒன்னு பக்கம் அவனை சொல்ல. அப்போ அந்த இன்விஜிலேட்டர் வாங்கியவன் வந்து வாங்க நீங்க நிறுத்துங்க அவன் கரெக்டா தான் ஜெயிச்சிருக்கான். அவன் எந்த சீட்டிங்கும் இங்க பண்ணல. சோ அவனுக்கு சாதகமா அவர் பேசுறதுனால இன்னொரு பக்கம் அந்த வாங்க மொட்டத்தல கடுப்பாகிறாரு. யாங்க இந்த பையன் நான் சும்மாவே விட மாட்டான். அவன் கண்டிப்பா சீட்டிங் பண்ணிருக்கான். இதுல எல்லாரையும் மொட்டாளாக்கிட்டு இருக்கான். இவன் ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் அவன் யோசிச்சுட்டு இருக்கேன். அப்புறம் ஹீரோபடி நண்பங்காரன் அவன் பங்குக்கு நல்லா சண்டை போடுறான். இன்னொரு பக்கம் தோயங்கும் அந்த ஒரு டெஸ்ட்டை ஈஸியா கம்ப்ளீட் பண்றான். முடிஞ்ச அளவுக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அதை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ உடனே டைமிங் முடிஞ்சதுனால எல்லாரும் கிளம்பி திரும்ப அரேனாக வந்துருவாங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாம் உடைய ரிசல்ட் நான் சொல்ல போறேன். ஸோ அப்போ ஒவ்வொருத்தர ரேங்க் வைஸா பாயிண்ட் கொடுத்து பிரிக்கிறாங்க. ஸோ எல்லாருமே பார்த்தா ரொம்ப கம்மியா தான் எடுத்திருக்காங்க.
எல்லாருமே இந்த டெஸ்ட்டை பத்தி குறை தான் சொல்றாங்க. ஏன்னா இது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சா, இந்த மாதிரிலாமா வைப்பாங்கன்னு சொல்லிட்டு. 3வது பிளேஸ்ல நம்ம ஹீரோவுடைய நண்பங்காரன் இருப்பான். அப்புறம் நம்ம 2வது பிளேஸ்ல ஜோயோங் இருப்பான். அவளை பார்த்தோம் நிறைய பசங்க பாரு இந்த பொண்ணு பயங்கரமா பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அதிர்ச்சி வரானுங்க. இது எல்லாத்துக்கும் ரீசன் வந்து நான் லெவல் 10 அடைஞ்சது தான். அதனாலதான் என்னால நல்லா டேமேஜ் பண்ண முடிஞ்சது. ஆமா, இது வரைக்கும் ரேங்க் லிஸ்ட்ல நான் ஆங்கோடைய பேரே கேட்கலையே, நானே செகண்ட்னா இப்ப ஃபர்ஸ்ட் யாரு? சோ ஃபர்ஸ்ட் இடத்துல நம்ம ஹீரோ தான்றது அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா ஹீரோவை பத்தி அங்க இருக்கிற முக்காவாசியான பேருக்கு தெரியும் எவ்வளவு டேலண்டே இல்லாத ஒர்த்லெஸ் ஆன ஆளுன்னு. இவன் ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்திருக்கான்னு அதிர்ச்சி வராங்க. ஏன்னா ஹீரோவுடைய சீக்கிரட் இவனுக்கு யாருக்கும் தெரியாதுல. ஏன் நம்ம ஜோயோங்க ஷாக் ஆவா? நான் நினைச்சேன் இவனுடைய ரேங்க் எல்லாம் எப்பயும் சொல்லிட்டு இருப்பாங்க, பார்த்தா இவன் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கான், இவன் ஏதோ சீட்டிங் பண்ணிருக்கான்னு நினைக்கிறப்பான்னு சொல்லிட்டு எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்க ஹீரோ பார்த்து. சோ அப்ப இந்த இன்விஜிலேட்டரே எங்க பாருங்க பசங்களா, நான் வந்து யாங்க ஃபர்ஸ்ட் பிளேஸ் வரதுக்காக நல்லா அனலைஸ் பண்ணி செக் பண்ணிட்டு தான் சொல்றேன், அவன் எந்த விதமான சீட்டிங்கும் பண்ணல, எல்லாரும் இதை ஏத்துக்கணும் தான் ஆகணும். சரி, அடுத்த எக்ஸாம் ஆரம்பிக்கலாமா? அடுத்தது டிஃபென்ஸ் அண்ட் எஜிலிட்டியை நீங்க பயன்படுத்தணும். இந்த எக்ஸாம் கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரமாச்சு நடக்கும். அதனால பெரிய பிரச்சனையா இது உங்களுக்கு இருக்க போகுது. கொடுக்கப்பட்ட டைமுக்குள்ள நீங்க நீடிச்சு இருக்கலனா தோத்து வெளியே போயிடுவீங்க. எல்லாருக்கும் இது பெரிய சவாலா இருக்க போகுதுன்ற மாதிரி அவர் சொல்றாரு. அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ யாருக்கும் பிடிச்சிக்கணும் நம்புறேன். கண்டிப்பா பிடிச்சிருந்த பட்சத்துல லைக் அப்புறம் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த எபிசோட் போடலாமான்றதை. சரிங்க, அதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம்.